அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து தமிழக அரசு 3 வாரங்களில் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன? புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்தும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர வேண்டும் எனவும் அரசு ஊழியர்கள் போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கும் வகையில் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிமுகம் செய்தது. இது தொடர்பாக அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து விருப்ப ஓய்வு பெற்ற அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் ரேணுகா தேவி என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் 2026 ஆண்டு ஜனவரி முதல் அமலுக்கு வரும் என அறிவித்துள்ளதால் 2025 ஆண்டு டிசம்பர் 31 தேதிக்கு முன் ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வூதிய பலன்களை பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பங்களிப்பை வழங்கிய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் பெற உரிமை இருக்கிறது. அதனை மறுப்பது நியாயமற்றது எனவும் அரசின் நிதிச்சுமையை குறைப்பதற்காகவே பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் தேதியை கணக்கில் கொள்ளாமல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 73,000 கோடி ரூபாய் எல்ஐசி நிதி நிறுவனத்தில் இருப்பதாக நிதியமைச்சர் கூறியிருப்பதால் 2025 ஆண்டு டிசம்பருக்கு முன் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் எந்த சிக்கலும் இருக்காது எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் செலுத்திய தொகை வட்டியுடன் சேர்ந்துள்ளதால் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாதாந்திர ஓய்வூதியமாக 8,430 ரூபாயுடன் அகவிலைப்படியில் சேர்த்து ஓய்வூதியம் வழங்கும்படி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி.டி. ஆஷா மார்ச் 23 தேதிக்குள் இது குறித்து பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.